ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஸ் vlogs 2235 souls. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமா? நான் பெங்களூர்லேருந்து லதா. லாஸ்ட் வீடியோவில் டெம்பிள் ட்ரிப் பற்றி போட்டிருந்தேன். அதுக்கு முன்னால் நான் சொல்லியிருந்தேன் பெங்களூர் வந்ததை பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன், வந்து என்ன பண்ணோன்னு சொல்கிறேன்னு. அது இப்போ இந்த வீடியோவில் ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் அங்கே ஈரோட்டில் வந்து ஒரு காலேஜில், ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ வந்து இவங்க வந்து 1 இயர் பிஜியில் தங்கி ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து அந்த டைம் வந்து 8,000 சேல்ரி இருந்தது. அம்மா வீட்டில் திங்ஸ் எல்லாம் வைக்க முடியாதுன்னு நாங்கள் வந்து அதே லைனில் ஒரு வீடு 3,000க்கு வாடகைக்கு பார்த்துட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு நான் அம்மா வீட்டில் இருப்பேன். இவங்க வந்தாங்கன்னா வரும்போது நாங்கள் அங்கே போய்க்குவோம். அந்த மாதிரி இவங்க இங்கே பிஜியில் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இவங்களுக்கும் அந்தளவு ஸ்டார்டிங்னுங்கிட்டே அந்தளவு வருமானம் கிடையாது. ஸோ வந்து இந்த 3,000 போக எனக்கு ஒரு 500 இல்லைன்னா 1,000 அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு மீதி நான் அப்படியே இவங்களுக்கு போட்டு விட்ருவேன். இப்படி தான் போயிட்டுருந்தது. அதுலேயுமே நிறையா எனக்கும் வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது, அவங்களுக்கும் ரொம்ப சிரமமாக இருந்தது. பிஜியில் காலையில் நைட் போட்டுருவாங்க, மதியானம் வந்து சமோசா இல்லைன்னா ரொம்ப கம்மியாக சாப்பிட்ருந்தாங்க அவங்க. அந்த டைமு நல்ல ஒரு ஹெல்த்தான ஃபுட்டு கிடையாது. சரி இப்படியே போயிட்டுருந்தா ஆகாது, எதாக இருந்தாலும் 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அந்த இயரோடு நானும் வந்து நின்றுட்டு பெங்களூரு வரக்கு முடிவு பண்ணிட்டோம். வந்து இங்கே வீடு பார்த்துக்கலான்னு. ஃபஸ்ட்டு இவங்க ஃப்ரெண்டு ஆக்சுவலாக ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்டில் வந்து ஃபேமிலியாக இருந்துகிட்ருந்தாங்க. சரி அவங்க வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் அவங்கக்கிட்ட பைக் வாங்கிட்டு வந்துட்டு, அவங்க ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்டில் இருந்தாங்க. அந்த சைடுனா ரொம்ப காஸ்ட்லி எப்பயுமே. சரி இந்த ஃப்ளைஓவருக்கு இந்த பக்கம் பார்த்துக்கலாம், பொம்மநகரி சைடு, விராட் நகர் சைடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த சைடு வந்து தேடினோம். ஒரே நாள் தான், கொஞ்சம் நேரம் தான். அதுலேயே வந்து வீடு பார்த்த வீடு நிறையா வீடு பார்த்தோம், ஒரு 5-6 வீடு. அதில் ஒரு வீடு ஃபிக்ஸ் பண்ணி அவ்வளோதான் ஓகே அப்படின்ட்டு. அவங்க வந்து ஒரு ஆந்திராக்காரங்க தான் அவங்க ஓனரு, தமிழ் தெரியும் அவங்களுக்கு. ஆக்சுவலாக வீடு வந்து நாங்கள் இப்போ ஏப்ரல் டைமில் வந்து பார்த்தோமா, மே எண்டுலலாம் இங்கே ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும். நாங்கள் திருப்பி வரதுக்குள்ளே அவங்க பெயிண்ட் அடித்து வச்சுருக்கலாம். ஆனால் என்னவோ தெரில, ஓகே பெயிண்ட்டும் கூட அடிக்காத வீட்டுக்கு தான் நாங்கள் வந்தோம் வரும்போதே. ஆனால் ஃபைனலாக பெயிண்ட் வச்சு பிடிச்சிட்டு தான் கொடுத்தாங்க. அந்த ஒரு அப்போயெல்லாம் அந்த ஒரு தெளிவும் கூட கிடையாது. பெயிண்ட்டே அடிக்காத வீட்டுக்கு தானே வந்தோம் அப்படிலாம் வந்திருக்கோம் நாங்கள். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்தோடனே அந்த ஓனர் பையன் சொன்னாப்புல, இந்த சைடு வீடு போய் பார்த்தோம். ஸ்கூலு ஹர்ஷவர்தனை யூகேஜி சேர்த்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துறதுக்காக ஆக்சுவலாக பார்த்தா இந்த சைடு ஸ்கூலெல்லாம் ஓகேவாக இருந்தது, சில ஸ்கூல். ஆனால் பாத்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் எங்கே பார்த்தாலும் ஃபஸ்ட்டு பார்க்குறதே பாத்ரூம் தான். ஏன்னா நம்ம ஊரில் வந்து இப்போ பாத்ரூம் போகிறோம், அது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த அடக்கிட்டு வர்றது, அதெல்லாம் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அந்த மாதிரி இங்கே ரொம்பவுமே லோக்கலில் இருக்கிற ஸ்கூல்ஸ் பாத்ரூம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. சரி அப்புறம் அந்த பையன் சொன்னால் உங்களுக்கு எஜுகேஷனும் ஓகே, எல்லாமே வந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டு சரின்னு ஹெச்ஆர் லேஅவுட் சைடு போய் தொலாவினோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்போயெல்லாம் வந்து என்னென்னா, ஒரு பெரிய வீடாக கட்டணும், பெரிய வீடு வாங்கணும், நகை சேர்த்தணும், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு மைண்ட் செட்டுமே கிடையாது. பையனுக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், நாளைக்கு வந்து அவன் வந்து எதாக இருந்தாலும் போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருந்தது. சரின்னு அந்த சைடு பார்த்தம்போது, அந்த சைடு கம்பேர் பண்ணும்போது அப்போயே பயங்கர ஹியூஜ் அமௌண்ட்டாக இருந்தது. அப்படி இருக்கும்போது இவன் படித்த ஸ்கூலில் வந்து அப்போ வந்து இவனை சேர்த்தம்போது பர் இயருக்கு 15,000 அது நம்ம அங்கேயே இங்கே கலிங்காவிலேயே அந்த ஃபீஸ் கொடுத்தோம், நாங்கள் ஈரோட்லேயே. பரவாயில்ல, இங்கே பெங்களூரில் ஐசிஎஸ்சி சிலபஸில் இந்த ஃபீஸுங்கிறது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக போச்சு. எல்லாமே சூப்பராக இருந்தது, பாத்ரூம்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. அங்கே பெங்களூர்னால் சொல்ல வேண்டாம், அந்த ஃப்ளூயன்சி எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே
அப்படின்ட்டு அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சம் அதுவும் வந்து அங்கே கம்பேர் பண்ணும்போது அப்போ ஓகே ஈக்குவலாக 25,000 இருந்தது அப்போ. ஓகே அதுக்கு நம்ம வந்து நகையை வச்சு, ஏன்னா அப்போ ஒன்றும் பெருசாக அமௌண்ட் கிடையாது. அப்போதைக்கு நகையை வைக்கவே இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பிகினிங். எல்லாம் நகையை கொண்டு போய் வைக்கிறது, எடுக்கிறது, வைக்கிறது, எடுக்கிறது அப்படியே போயிட்டுருந்தது. இவங்க அப்போ பார்த்திங்கன்னா இவங்க வருமானம் பத்தாது. ஸோ நாங்கள் வரும்போதே அம்மாவும் வந்து கூட வந்தாங்க. நான் அப்போயே ஒரு லோக்கல் ஸ்கூல் பார்த்து நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். 10th வரைக்கும் எடுக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். 6th கிளாஸ் டீச்சர், 10th வரைக்கும் எடுக்கிற மாதிரி. ஆனால் நான் என்னோடய சப்ஜெக்ட் இல்லாமல் வேறு சப்ஜெக்ட் தான் கொடுத்தாங்க. கெமிஸ்ட்ரி நான் ஆக்சுவலாக இங்கே பயாலஜி கொடுத்தாங்க. சரி அந்த டைமில் அதுதான் இருக்குதுன்னு வந்து சேர்ந்தாச்சு. அங்கே அப்பா கூட வந்து அப்போ அம்மாவோட அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து எல்லாம் ஃபுட்டெல்லாம் பண்ணிடுவாங்க. இவங்க வந்து ஒரு 6 மந்த், ஏன்னா வந்து இப்போ ஹர்ஷவர்தன் வந்து ஆஃப் டே ஏஜ் வந்து 10லேன்னு திருப்பி அவன் யூகேஜி தான் போட்டாங்க ஐசிஎஸ்சி சிலபஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து அதனால் அம்மா வந்து அந்த 6 மந்த்து கூட இருந்தாங்க. அப்பா அப்போ 58 இயர்ஸ் ஏஜ் தான் அப்படின்னுங்கேட்டி அம்மாயும் அங்கே கூட இருந்தங்காட்டி அவங்க ஃபுட்டெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது இருந்தாலுமே கொஞ்சம் சமையல் அம்மா சமையலுக்கும் அம்மாயி சமையலுக்கும் ஒத்து வரல. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே வந்து ஒரு டைம் எங்களுக்கு ஃபீவர் வந்தது. ஒரு 6 மந்த் கரெக்டாக ஆன சமயம் ஒரு 10 டேஸ் கன்டினியூவாக ஃபீவர் வந்தது. அப்போ என்னால் கன்டினியூவாக போய் அங்கே கிளாஸ் எடுக்க முடியல. ரொம்ப சஃபர் ஆகி அந்த டைம் வந்து அப்பா வந்து கேட்டார் அங்கே கூட, நான் வந்து பொண்ணுக்கு பதில் எடுக்கட்டுமா அப்படின்னு. ஆனால் அங்கே ஒத்துக்கல. அவங்க ஆல்ரெடி இருந்தாங்க ஏஜ் பீப்புளெலாம். இருந்தாலும் அப்பா டீச்சர் தான், ரிட்டையர்ட் டீச்சரு, அதை பற்றி அவங்களுக்கு அந்த இது இல்லாதங்காட்டி அவங்க அந்த டைம் சப்ஸ்டியூட்டாக ஒத்துக்கல. சரின்ட்டு நான் அந்த டைம் நின்றுட்டேன். நான் 10க்குங்கும்போது கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு அந்த டைம் எனக்கு லோ பிபி ஆகி ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. அப்பாவுக்கும் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வந்தது. ஃபுட்டு சரி ஒத்து வரல அப்படின்ட்டு சரின்ட்டு நான் ஓகே வேண்டாம், இவங்களோட வருமானத்துலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நான் ஈவினிங் டைம் டியூஷன் மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சரின்னு அம்மாவை ஊருக்கு அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்றைக்கி வரைக்குமே இவங்க ஒருத்தரோட சம்பளம் தான். அந்த ஒருத்தர் சம்பளத்துலேயே தான் நாங்கள் வந்து இங்கே பெங்களூரில் சர்வே பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து வீடும் கட்டிட்டோம், 4 மாடி வீடும் கட்டியாச்சு. இதெல்லாம் எப்படி என்னங்கிறது வந்து எப்படி நாங்கள் வந்து சிக்கனமாக இருந்தோம், அது கூட ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம். அப்புறம் நாங்கள் வந்து பணம் இல்லாத சமயம் வந்து ஆண்டவன் வந்து எப்படி எங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி அவமானங்களை வந்து காமிக்கணுமோ அத்தனையும் வந்து காமிச்சு, இந்தந்த பேர் இப்படி தான், பணத்துக்கு தான் இந்த ஊரில் மதிப்பு, மனுஷங்களுக்கு கிடையாது, அவங்களோட உண்மையான அன்புக்கு கிடையாது அப்படிங்கிறது எல்லாம் தெரிய வச்சுட்டு தான் கடவுள் இந்த இடத்துல உட்கார வச்சாருன்னே சொல்லிக்கலாம். ஆனால் அப்பா வந்து என்ன சொல்வார், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படிம்பார். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான சமயத்தில் உதவாத, நம்மளுக்கு ஒரு தேவையான ஒரு சாதாரண ஒரு மரியாதையும் கூட கொடுக்காத சுற்றம் வந்து தேவை கிடையாது அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு? மேற்கொண்டு என்னங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். நன்றி.